வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இந்த சீரீஸில் Adobe Indesign ஃபார் பிகினர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பேராகிராஃப் அண்ட் பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் பேனல்ஸ். ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் வரைகிறேன். இதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டம்மி டெக்ஸ்ட் ஃபில் வித் பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் ஆப்ஷன் மூலமாக ஃபில் பண்ணுறேன். இப்போது நம்ம பேராகிராஃப் பேனல் எடுக்கிறதுக்கு டைப் மெனு போகலாம். இங்கே பேராகிராஃப் பேனல் இருக்கும். ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஆல்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்குறது பேராகிராஃப் பேனலில் லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சோம்னா நமக்கு லெஃப்ட் எட்ஜ் வந்து ஷார்ப்பாக அலைன்ட் ஆகிருக்கும், ரைட் எட்ஜ் வந்து அலைன்ட் ஆகாமல் இருக்கும். லெஃப்ட் அலைன்மெண்ட்டோடைய இன்னொரு முக்கியமான விஷயம், பேராகிராஃபோடைய லாஸ்ட் லெட்டர் வந்து லெஃப்ட்டில் அலைன் ஆகி ஒதுங்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் அலைன்மெண்ட் பார்த்தோம்னா ரெண்டு சைட்லையுமே அலைன் ஆகாமல் அன்ஈவனாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் லைன் வந்து சென்டர்டாக அலைன்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் ரைட் அலைன்மெண்ட். அடுத்தது லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு இதுலையுமே பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கும். ஆனால் அதை நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரே விஷயம், பேராகிராஃபோடைய லாஸ்ட் லைன் வந்து லெஃப்ட் அலைன்டாக இருக்கும். இதே மாதிரி தான் சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் ரைட் அலைன்மெண்ட். ஜஸ்டிஃபை ஆல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா லைனும் வந்து நமக்கு ஈவனாக அலைன்டாக இருக்கும். ஆனால் ஸ்பேஸ் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து திருப்திகரமாக இருக்காது. நம்ம பயன்படுற இடங்களில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அலைன்மெண்ட் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். உதாரணம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தோன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட், லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு அலைன்மெண்ட் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேராகிராஃப் பேனலில் இருக்க அடுத்த சில ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். முதல்ல இருக்கிறது லெஃப்ட் இண்டென்ட். இந்த வேல்யூ நம்ம அதிகரித்தோம்னா லெஃப்ட் சைடில் இண்டென்ட் ஆகும். இப்போது எந்த பேராகிராஃப் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த பேராகிராஃபுக்கு மட்டும் இது அப்ளை ஆகும். இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபோடைய இண்டென்ட் வேல்யூவை நான் அதிகரிச்சேன்னா லெஃப்ட் சைடில் அந்த பேராகிராஃப் தள்ளி போகிறத நம்ம பார்க்கலாம். இது 0 கொடுத்தோன்னா நமக்கு ரிஸ்டோர் ஆகிடும். இதே மாதிரி ரைட் இண்டென்ட்டும் வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா ரைட் சைடில் இண்டென்ட் ஆகும். ஒரே டைமில் நீங்கள் லெஃப்ட் இண்டென்ட் அண்ட் ரைட் இண்டென்ட் ரெண்டுமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக தனியாக காட்ட விரும்புகிறீங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, இது ஒரு தனி கோட் ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காங்க, இல்லை இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் வருது அப்படின்னா இந்த பேராகிராஃப் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது தனி ஃபார்ம் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இண்டென்ட் கொடுப்பாங்க. கீழே ஒரு தனியாக பேராகிராஃப் கோட்ஸ் கொடுக்கறதுக்கு, இல்லை எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்கு, ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அகைன் இதை வந்து நம்ம 0 கொடுத்துட்டோம்னா அகைன் அது ரீஸ்டோர் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் லைன் லெஃப்ட் ஹேண்டர். நீங்கள் எந்த பேராகிராஃப் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அத்தனை ஸ்பேஸ் வந்து தள்ளும். ஸோ கண்ட்ரோல் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா பேராகிராஃபும் அது அப்ளை ஆகும். ஸோ பேராகிராஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பின்னாடி. அதில் வந்து இதை ஈஸியாக யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம 0 பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபஸ்ட் லைன் வந்து இண்டென்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் லைன் ரைட் இண்டென்ட்டும் இங்கே இருக்குது. லாஸ்ட் லைன் ரைட் இண்டென்ட் வேல்யூ கொடுத்தா நமக்கு இங்கே எந்த சேஞ்சும் தெரியல, நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். இதே நம்ம ரைட் அலைன்மெண்ட் வச்சுட்டு நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகிறது நம்ம பார்க்கலாம். அடுத்து ஸ்பேஸ் பிஃபோர் அண்ட் ஸ்பேஸ் ஆஃப்டர்ன்ற ரெண்டு விஷயங்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம். நீங்கள் எந்த பேராகிராஃபில் இருந்துக்கிட்டு ஸ்பேஸ் பிஃபோர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேராகிராஃப்க்கு முன்னாடி இருக்கிற பேராகிராஃப்க்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை அதிகமாகிறத பார்க்கலாம். அதேமாதிரி ஸ்பேஸ் ஆஃப்டர் வேல்யூஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேராகிராஃப்க்கு அடுத்து வரக்கூடிய பேராகிராஃப்க்கும் உங்கள் பேராகிராஃப்க்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸை அதிகம் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன பயன்கள்னால், நமக்கு சீரான இடைவெளியில் கன்சிஸ்டன்ஸாக நம்ம வந்து நிறையா டெக்ஸ்ட் இருக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரொஃபஷ்னலாக நம்ம டெக்ஸ்ட் வந்து அழகாக இருக்கும், படிக்கிறதுக்கும் வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். ஒரு ஸ்டைல் கைடு வந்து இங்கே அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம பேராகிராஃப் ஸ்டைலில் பார்ப்போம். ஸோ ஸ்பேஸ் ஆஃப்டர் ஸ்பேஸ் பிஃபோர் வந்து பேராகிராஃப்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவேளையை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்குறது ட்ராப் கேப் ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோம்னா அத்தனை லைன்ஸுக்கு நம்மளுடைய முதல் எழுத்து வந்து பெருசாகிறத நம்ம பார்க்கலாம். இது எத்தனை எழுத்துக்கள் உங்களுக்கு பெருசாகணுமோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அத்தனை எழுத்துக்கள் உங்களுக்கு ட்ராப் கேப் ஆப்ஷனுக்கு அப்ளை ஆகும். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஹைஃபனேட் அப்படின்னு இருக்கும். ஹைஃபனேட்ன்றது இடைவேளைக்கு ஏற்ற மாதிரி, ஃபாண்ட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அலைன் பண்ணிடும் சாஃப்ட்வேரு. ஸோ ஒரு எழுத்து வந்து அங்கே முடியுது, ஆனால் ஸ்பேஸ் தான் முக்கியம் அப்படின்றப்ப அந்த எழுத்தை உடச்சி அடுத்த லைனுக்கு அனுப்பிடும். இங்கே ஹைஃபனேஷன் இருக்கும். உங்களுக்கு ஹைஃபனேஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேராகிராஃப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹைஃபனேட் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைஃபனேட் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேஸ் முன்னப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் தான் முக்கியன்ற மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் தான் அலைன் பண்ணி தரும். நிறைய நியூஸ் பேப்பரில் ஹைஃபனேஷனுடைய நம்ம ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்போம். நிறையா இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபனேட் இல்லாமல் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பேராகிராஃப் பேனல் பேசிக் லெவலில், பிகினர் லெவலில் பார்த்துருக்கோம். ஒரு ஆர்டிக்கல் எடுத்து ஒரு பேராகிராஃபை ஃபார்மேட் பண்ணுறது எப்படி யூஸிங் பேராகிராஃப் ஸ்டைல் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்ப்போம்.